பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம இந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து கடந்த சில வாரங்களாக நம்ம தியானித்திருந்தோம். இன்னைக்கு இதோடைய ஃபைனல் கன்க்ளூஷன். முதலாவதாக சர்வாயுத வர்க்கம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சர்வாயுத வர்க்கம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த சர்வாயுத வர்க்கத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி 6 நிலைகளை நம்ம பார்த்தோம். கடந்த வாரத்தில் இந்த சர்வாயுத வர்க்கத்தை எப்படி பயன்படுத்துவது, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி பயன்படுத்துவது என்பதை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு இந்த சர்வாயுத வர்க்கத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விழிப்புள்ள ஜெபம், இந்த சர்வாயுத வர்க்கத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விழிப்புள்ள ஜெபம் என்ற தலைப்பில் இன்றைக்கு நம்ம இந்த சத்தியத்தை நம்ம தியானிக்கலாம். இந்த சர்வாயுத வர்க்கம் என்ற இந்த காரியம் தேவன் எதற்காக நமக்கு கொடுத்திருக்கிறார்னா 2 விஷயம்தான். அதுதான் நம்ம கடந்த முறை பார்த்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தும் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் நம்ம பார்த்தோம். 2 காரியம். ஒன்று, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி. எதுக்கு சர்வாயுத வர்க்கம் நமக்கு தேவைன்னா பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு. 2வதாக பார்த்தோம், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய மேட்டிமையான எண்ணங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் கீழ்ப்படுத்துகிற போராயுதம் சர்வாயுத வர்க்கம். எனக்குதுங்களா? 2 விஷயம். ஏன் சர்வாயுத வர்க்கம் நமக்குன்னா, ஒன்று, பிசாசின் தந்திரங்களை எதிர்க்க திராணி வேணும். 2வது, தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற சிந்தனைகள், அதை மேட்டிமையான சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் கீழ்ப்படுத்துவதற்கு ஒரு போராயுதம். அந்த சிந்தனையை கீழ்ப்படுத்துவதற்கு ஒரு போராயுதம் தான் இந்த சர்வாயுத வர்க்கம்ன்றதை நம்ம பார்த்தோம். இந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம அநேக காரியத்தை பார்க்கும்போது கடைசியாக இந்த சர்வாயுத வர்க்கம் எப்படி முடியுது அப்படின்னா 18வது வசனத்தில் முடியுது. அது வாசிங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதல்களோடும் விழித்துக் கொண்டிருங்கள். பாத்தீங்களா? எல்லாவற்றையும் சொல்லிட்டு இந்த சர்வாயுத வர்க்கத்தை குறித்து எல்லா காரியத்தை அப்படியே சொல்லிட்டே வந்துட்டு கடைசியா முடிக்கும் போது சொல்றாங்க, சகல விதமான வேண்டுதல் விண்ணப்பங்களோடு கூட ஆவியில ஜெபம் பண்ணணுமா? எதற்காக ஜெபம் பண்ணணும்னா, சகல மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்கு வேண்டுதல் செய்யும்படி விழித்து கொண்டிருங்கள். கடைசியா முடிக்கும் போது சர்வாயுத வர்க்கத்தை எல்லாம் நீங்க போட்டுக்கிட்டு நீங்க நிறைய விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஆனா அதனுடைய முடிவு எப்படி இருக்குன்னா, எதற்காகனா நம்ம ஜெபிக்கிறவர்களாக மாறணும். ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 வார்த்தை வந்திருக்கும். ஒன்று ஜெபம், இன்னொன்று வேண்டுதல், இன்னொன்று என்னதுங்க, விண்ணப்பம். அல்லங்கதா? ஜெபம், வேண்டுதல், விண்ணப்பம். இந்த 3 காரியத்தையும் ஒரு ஆவிக்குரிய காரியங்கள், ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. அதை நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க வேண்டாம். தேவனுக்கு சித்தமானால் ஜெபம் என்ற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்கும்போது இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு வியாக்கியானம் கொடுக்குறேன். இப்போ ஜென்ரலாக ஜெபம், நமக்கு தெரிந்த ஜெபம் எப்படிப்பட்டது, அது வேண்டுதலாக இருக்கட்டும், அது விண்ணப்பமாக இருக்கட்டும், அது ஜெபமாக இருக்கட்டும், அது எப்படி சர்வாயுத வர்க்கத்திலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளணுன்றது சர்வாயுத வர்க்கம் இதுதான் கற்றுக் கொடுக்குது. இல்லைன்னா நம்ம நிற்கிறோம், எல்லாமே போட்டுக்கிட்டு நம்ம நின்னாலும் இந்த விஷயத்தை தான் சர்வாயுதம் கற்றுக் கொடுக்குது. கடைசியாக ஜெபத்தில் நிற்குது. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாய் நிற்பதற்கு ஜெபம் ரொம்ப முக்கியம். நல்லதுங்க, அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆனால் தான் பாருங்கள், தற்காலத்தில் இந்த ஜெபம் எப்படி இருக்குதுன்றத முதல்ல சில காரியங்களை நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். தற்கால ஜெபம், ஏன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கிறிஸ்தவம் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குது, வேதம் சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குது. கிறிஸ்தவம் சொல்லி கொடுக்குற விஷயம் என்னன்னா, காலங்காலமாக நாங்கள் இப்படி பண்ணிட்டு வந்தோம், அப்படி தான் நாங்களும் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கள் அம்மா பண்ணாங்க, எங்கள் பாட்டி பண்ணாங்க, நாங்களும் அப்படி பண்ணுறோம். ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்குற விதம்னு ஒன்று இருக்குது. அந்த இதுக்கும் கிறிஸ்தவம் கற்றுக் கொடுக்கறதுக்கும் ஒத்து போகணும்.
அதுக்கு ஒத்து போகாத விஷயம் ஏற்கப்பட மாட்டாது. புரியுதுங்களா? நமக்கு எல்லாமே என்னது தான்? பைபிள் தான். வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் நமக்கு விளக்குதுங்களா? ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தற்காலத்தில் ஜெபம் எப்படி இருக்குதுன்னா, நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஜெபத்தை குறித்து ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் பண்ணோம். நிறைய பாஸ்டர்ஸ் கிட்ட, நிறைய ஊழியக்காரங்க கிட்ட, விசுவாசிங்க கிட்டலாம் ரிசர்ச் பண்ணும்போது ஒரு நிறைய தகவல்கள் சொன்னாங்க. அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் பத்தல. ஒரு 3 காரியத்தை நான் உங்கள் மத்தியில் வைக்கிறேன். மேபி உங்களுக்கும் அது தெரிந்திருக்கும். அது முதல்ல எப்படின்றத நம்ம பார்த்தா தான் சர்வாயுத வர்க்கத்தில் கற்றுக் கொடுக்குற ஜெபத்துக்கும் நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிற ஜெபத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வேதம் தான் நமக்கு முன்னோடி, அது கற்றுக் கொடுக்கறது தான் நமக்கு முக்கியமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது முதல்ல ஜெபம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்குன்னா, தேவைக்கேற்ப ஜெபம். தேவைக்கேற்ப ஜெபம், அதாவது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்ம ஒரு சில விஷயத்தை கேட்கறது. சில சபைகளில் பார்த்தீங்கன்னா அந்த சபையினுடைய தேவைக்கு கேட்கறது, சபையினுடைய உள்ள இருக்கக்கூடிய ஊழியருக்கு மாத்திரம் கேட்கறது. எல்லா இடத்துலையும் நான் பரவலாக சொல்கிறேன், எல்லா இடங்களிலுமே. அப்போது தனிப்பட்ட தேவைக்கேற்ப ஜெபம், அதைத்தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிப்பாங்களே தவிர மற்ற விஷயத்தில் என்ன பண்ண மாட்டாங்க. மற்றது வேற. இப்போ திக்கற்ற பிள்ளைகள், விதவைகளுக்காக ஜெபிக்கிறது, வியாதிப்பட்டவங்களுக்காக ஜெபிக்கிறது, அதெல்லாம் வேற கேட்டகரி. தனிப்பட்ட முறையில் தேவைக்கேற்ப ஜெபம், இதுதான் மெஜாரிட்டி வைஸ் அதிகமாக செய்கிறது. நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதுக்காக ஜெபிக்கிறது, நம்ம சபைக்கு என்ன தேவையோ அதுக்காக ஜெபிக்கிறது. ஒரு ஊழியர், சபையில் இருக்க ஊழியனா சபையில் இருக்கிற ஊழியருக்கு, ஏன்னா அந்த சபையில் நிறைய ஊழியர் இருப்பாங்க, நிறைய பேர் எழுமணும், ஆனால் ஒரு ஊழியருக்காக தான் என்ன பண்ணுவாங்க, ஜெபிக்கிறது. இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் தேவைக்கேற்ப ஜெபம். ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா? தேவைக்கேற்ப ஜெபம் இது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, இது முதல்ல செய்வாங்க. ரெண்டாவது ஒரு ஜெபம் இருக்குது. ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்கறது என்னன்னா, நம்ம தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கிறவங்களா இருக்கணுமா அப்படின்னா, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. யாக்கோபு 5:16. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். எப்படி ஜெபம் பண்ண சொல்றாரு பார்த்தீங்களா? ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணணும். ஆனால் இந்த தேவைக்கேற்ப ஜெபன்றது என்னன்னா, அது ஒரு என்ன சொல்றது, ஒரு சுயநலமாக இருக்கும். எங்களுக்கு, எனக்கு, எங்கள் குடும்பத்துக்கு அப்படின்னு இருக்கும். அது பண்ணலாம், தனி ஜெபம் பண்ணலாம். ஆனால் அதை மட்டுமே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நல்லதுங்களா? அது மட்டுமே செய்து கொண்டே இருக்கக்கூடாது. அப்போ ஜெபம்ன்றது எப்படி இருக்கணும்னா, ஒவ்வொருவருக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் ஜெபிக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம், அதில் நிறைய விஷயம் இருக்குது. ரெண்டாவது ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்னா, தற்காலத்தில் அதிக நேர ஜெபம். சிலர்லாம் ப்ரேயர் ஆரம்பித்தாங்கன்னா எப்போ முடிப்பாங்கன்றதே தெரியாது. வழங்குதுங்களா? அதிக நேர ஜெபம். இதெல்லாம் நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கேன். ஏன்னா சில சபைகளுக்கு போவோம், செய்தி கொடுக்க போவோம், எஸ்பெஷலி ரொம்ப நம்ம சிஎஸ்சி சர்ச்சில் தான் நடக்கும். போய் செய்தி கொடுக்கலாம், அங்கே டைம் கொடுக்குறதே பெரிய விஷயம். அந்த டைமில் கொடுக்கும்போது செய்திக்காக அன்பு ஐயா அவர்கள் ஜெபிப்பார்னு ஒருத்தரை கூப்பிடுவாங்க. அவர் ஜெபிக்க ஆரம்பித்தா நான் ஜெபிக்கணும், ஆண்டவரே இவர் ஜெபத்தை சீக்கிரமாக முடிக்கிறது உதவி செய்ய ஆண்டவரே, ஏன்னா நேரம் போதில்லை. இப்படி நான் இப்போ முதல்ல ஆரம்பிக்கும் போதே இப்படி ஆரம்பிப்பாங்க. நான் வீட்டில் வந்து கிளம்புனேன், நான் இங்கே வந்தேன், பஸ்ஸை ஏறினேன், கண்டக்டர் இப்படி சொன்னார், இப்படி வந்தார், போனாருக்குன்னா எல்லாம் வந்துட்டு இப்பொழுது நான் சபையில் வந்து நின்று கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி. ஐயா அவர்கள் எனக்கு குறிப்பு கொடுத்துருக்கிறார், அதற்காக நன்றின்னு ஜெபத்தை நிறுத்திட்டு என்ன குறிப்பு ஐயான்னு கேட்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? குறிப்பாக மறந்துட்டு எதையோ பேசிக்கிட்டு நான் வந்தனாக்கும் போனனாக்கும் செஞ்சனாக்கும் இப்படி பண்ணுற ஜெபம், அதிகமான நேரம் எடுத்து ஜெபிக்கிறது. அதனால தான் 3 கேட்டகரி இருக்குது. அதில் ஒன்று லாங் ப்ரேயர், இன்னொன்று சாங் ப்ரேயர். ஜெபம் பண்ணுன்னா பாட்டு பாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு குறிப்பை கொடுத்து ஜெபம் பண்ணுன்னா பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. வழங்குதுங்களா? இன்னொன்று இருக்குது ப்ரைடு ப்ரேயர்னு. அது எப்படின்னா பயங்கரமான வசனங்களை சொல்கிறது, ஆதி ஆகமத்தில் ஆரம்பித்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிற வசனத்தை சொல்கிறது. அது இது இப்படி அப்படி இது இருக்குது, இந்த வசனம் இப்படி சொல்லுது, இந்த வசனம் இப்படி சொல்லுது, அதிகமான வசனங்களை போட்டு அதிக நேரத்தை எடுத்து ஜெபிக்கிற ஜெபம் தற்காலத்தில் இருக்குது, இப்போ இருக்குது. இதெல்லாம் நம்ம பெஸ்ட்டு நினச்சிட்டு இருக்கிறோம், இதுதான் ஜெபம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். அதை நான் தவறாய் சொல்லவில்லை, ஆனால் வசனம் தான், நான் முன்னாடி சொன்ன மாதிரி வசனம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ சர்வாயுத வர்க்கத்திலேருந்து நம்ம கற்றுக்கணும். அப்படி பார்க்கும்போது மத்தேயு 6ஆம் அதிகாரம்
7-8 வசனத்தை வாசிங்க. இயேசு சொல்றாரு பாருங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7-8. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். என்ன சொல்லிட்டாரு? அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். விளங்குதா? சொன்னவர் யாருங்க? இயேசு. யாராவது வருத்தப்பட்ட யார்கிட்ட தான் போய் வருத்தம் பண்ணோம்? இயேசு கிறிஸ்துவிட்ட தான் வருத்தம் பண்ணணும், நம்ம கிட்ட வருத்தப்பட கூடாது. வாசிங்க சிஸ்டர். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். என்ன சொல்லிட்டார் பாருங்க, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அவ்வளவுதான். தேவனுக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவை, குறிப்பு என்ன, எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம அவர் சமூகத்தில் வரும்போது நிறைய வார்த்தைகளை, நிறைய வசனங்களை, நிறைய காரியங்களெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, செய்தல் கூடாது. வீட்டில் பண்ணிக்கலாம், தனி ஜெபத்தில் பண்ணிங்க, தப்பே கிடையாது. ஆனால் ஒரு கூடுகைன்ற ஒரு இடத்துல சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் செய்யணும். சரிங்களா? இது அதிக நேரம் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் தேவைக்கேற்ப ஜெபம், ரெண்டாவது அதிக நேர ஜெபம், மூணாவது ஜெபம் புதுசாக இருக்குது. என்னன்னா யுத்த களம்ன்றாங்க. நம்ம ஜெபன்றது என்னது? யுத்த களம். ஜெப வீரர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெப வீரர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ யாருங்க இவர் ஜெப வீரருங்க. ஒரு முறை ஒருத்தர் என்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது நிறைய ஊழியர்களை பற்றி நிறைய பேசினார். நான் ஊழியத்தை பற்றி நிறைய பேசினோடனே பரவாயில்ல, ஒரு நிறைய விஷயம் தெரிஞ்சவராக்கும் அப்படின்னு நினச்சிட்டு, ஐயா நீங்கள் எங்கே ஊழியம் பண்ணுறீங்கன்னு, என்னங்க என்ன பார்த்து எப்படி கேட்டீங்க, அவரை கேளுங்க அண்ணாரு. இவரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட கேட்கணுமா, அவரை கேட்டால் ஐயா ஜெப வீரருங்க அண்ணாங்க. என்னவா? ஜெப வீரர். அப்போ என்னங்க உங்கள் ஊழியம்? ஜெபந்தான் ஊழியம், ஜெபந்தான் ஊழியன்றாங்க. இப்போ இவங்க இந்த ஜெப ஊழியம்னு சொல்கிறவங்களுடைய காரியங்கள்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு வித்தியாசத்தை காட்டுவாங்க. அது எப்படின்னா ஒரு டமால் டிமில் ஜெபம்னுவோம் எங்கள் பாஷையில் சொல்லணும்னா. எப்படின்னா சொல்லுவாங்க, சிங்காசனம் அசைக்கப்படணும், இப்படிதான் லீட் பண்ணுவாங்க. சிங்காசனம் அசைக்கப்படணும், பரலோகம் நடுங்கணும். யாரு? இவருக்கு. சிங்காசனம் அசைக்கப்படணுமா, பரலோகம் நடுங்கணுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் எப்படியோ ஒரு விஷயத்தை ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒருத்தர் கொடுத்தார், ஒரு பேம்ப்ளெட் கொண்டு கொடுத்தார். பிரதர் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, முடிஞ்சால் வந்து சில காரியங்களை பகிர்ந்துங்க. அந்த பேம்ப்ளெட்டை பற்றி பார்த்தா தூதர்கள் எழுந்து நிற்கணுமா. இது என்னடா அது புதுசாக இருக்குதுன்னு பார்த்தேன். சரி, தூதர்கள் எழுந்துன்னா நிற்கிறாங்கம்மா, தேவன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து நிற்கணுமா? எதுக்கு? எழுந்து நிற்கும்படி வாருங்கள், ஒன்றாய் இணைந்து யுத்தம் செய்வோம். எதுக்கு? பரலோகத்துக்கு. என்ன வார்த்தை இது? பரலோகத்துக்கு இவர் பூமியிலேருந்து யுத்தம் பண்ணுவாராம். கேட்டால் ஜெப வீரர்கள். பாருங்க, வார்த்தையில் தெளிவு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம யாரை நோக்கி ஜெபம் பண்ணுறோம்? வானத்தையும் பூமியும் படைத்தவர், நம்ம படைத்தவர். அவர்கிட்ட பேசும்போதும் அதை ஜெபத்துக்குரிய காரியங்களை செய்யும் போதும் ஒரு மரியாதை ரொம்ப முக்கியம். நம்முடைய வார்த்தை ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அதனால தான் பாருங்க, பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. பிரசங்கி 5:2. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும். என்ன சொல்றாங்க? துணிகரமாய் உன் வாயில் பேசாமல், மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. புரியுதுங்களா? துணிகரமாகவும் பேசக்கூடாது, மனம் பதறியும் பேசக்கூடாது. ஏதோ வாய்க்கு வருது அடிச்சு விடக்கூடாது. புரியுதுங்களா? வாசிங்க. தேவன் வானத்தில் இருக்கிறார். தேவன் எங்க இருக்கிறாரா? வானத்தில் இருக்கிறார். நீ பூமியில் இருக்கிறாய். நம்ம பூமியில இருக்கிறோம். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. ஆமாங்க. இந்த சுருக்கமா இருப்பதாகன்னா என்ன அர்த்தம்னா, ஷார்ட் பிரேயரை பத்தி சொல்லல. சுருக்கமா இருக்குதுன்னா, இப்போ ஒரு சிஎம் கிட்ட நம்ம போய் ஒரு விஷயத்த பேசணும்னா விலாவரியா பேசுவோமா? ஐயா நான் இப்படி வந்தேன், எங்க அப்படி போனாங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, போனோடனே ஐயா உங்களை பார்க்கறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. சுருக்கம். ஏன்னா அவர்கிட்ட அப்படி தான் பேசணும். ரொம்ப நேரம்லாம் அவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, பேசக்கூடாது. என்ன மேட்டர், என்ன விஷயம், அதை மட்டும்தான் பேசணும். அந்த மாதிரி தேவன்கிட்ட பேசணும். புரியுதுங்களா? அப்போ இப்படி இது இருக்குது. ஆனால் தாவீது ரொம்ப தெளிவாக சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 139:4. சங்கீதம் 139:4. என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே சொல்றாரு பாருங்க, என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். பாத்தீங்களா? இந்த ஒரு
தெளிவு நமக்கு வேணும். வார்த்தை வர்றதுக்கு முன்னாடியே அந்த வார்த்தை என்னன்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். அது சங்கீதம் 141:3 கூட வாசிங்க. சங்கீதம் 141:3. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். என்னவா? வாய்க்கு காவல் வையும். என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். உதடின் வாசலை காத்து. அதான் முன்னாடி சொன்ன பாருங்க, சிங்காசனம் அசைக்கப்பட வேண்டும், பரலோகம் அசைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பேசணும். ஏன்னா நீங்கள் எல்லாரும் சேரில் உட்காந்துருக்கீங்க. ஒரு பின்னாடி ஒருத்தர் உட்காந்து பின்னாடி சேரை ஆட்டும் போது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஏதாவது ஒன்று வேணும்னா உங்கள் சேரை ஆட்டி கேட்டால் நீங்கள் தருவீங்களா? தருவீங்க, வேற தருவீங்க. புரியுதா? அப்போது பரலோகமே அசைக்கணும்னா இங்கே என்ன இது சொல்கிறாங்க, இந்த எர்த்குவேக் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாரும் அமைதியாக உட்காந்து கை எடுத்து கொடுப்பாங்களா? இந்த மாதிரி வாய்க்கு என்ன வரணும்? காவல் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் பாருங்கள், எபேசியர் 3:20 பவுல் தெளிவாக சொல்கிறார் பாருங்கள். எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அப்போ நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் எண்ணுகிறதற்கும் அதிகமாய் நம்மத்திலே கிரியை செய்கிற வல்லமை உடையவர் நம்முடைய தேவன். விளங்குதுங்களா? அப்போ ஜெபம் என்பது நிறைய விஷயத்தை நம்ம சொல்லிக்கலாம். இதெல்லாம் ஜெபம்னு சொல்லிக்கலாம். இதெல்லாம் தவறு கிடையாது. இது செய்வது நல்லது. ஆனால் ஒழுங்கும் கிரமமாக செய்யணும். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வரணும். அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் சமூகத்தில் சும்மா விருதாவாக வந்து பேசிட்டு விருதாவாக போகக்கூடாது. ஜெப சமூகத்தில் உட்காந்து நீங்கள் எதை கேட்குறீங்களோ அது பெற்றுக்கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். அதனால தான் ஜெபத்துக்கு ஒரு 5 கோட்பாடு இருக்குது. இந்த நம்ம ஒரு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜெபம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும். அதை நான் அந்த 5 காரியங்களை மாத்திரம் சொல்கிறேன், குறித்து வச்சிங்க. இந்த 5 காரியத்தை குறித்து தேவனுக்கு சித்தமானால் நம்ம பார்க்கலாம். ஓகே, அந்த ஜெபத்தை குறித்த ஒரு 5 காரியங்கள். முதலாவது, சாத்தானின் மிகப்பெரிய பலவீனம் நம்முடைய ஜெபம் சாத்தானின் மிகப்பெரிய பலவீனம். அப்போ சாத்தானை பலவீனப்படுத்தணும்னா உங்களுடைய ஜெபம் ரொம்ப அவசியம். விளங்குதுங்களா? அப்போ நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஒன்று மைண்டில் வச்சுக்கணும், நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது சாத்தான் பலவீனம் அடைகிறான். உங்களுக்கு எதிரடியாக வர எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சொன்னால் அது என்னவாயிடும்? பலவீனம். இது ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். இரண்டாவது, ஜெபத்துக்குரிய 2வது கோட்பாடு என்னன்னா, ஜெபம் தேவனோடு கூட தொடர்பு கொள்வதற்கு ஒரு பாலம். தேவனோடு கூட தொடர்பு கொள்வதற்கு ஒரு பாலம் அல்லது ஒரு வழி. தேவனோடு கூட நான் தொடர்பு கொள்ளனா எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? ஜெபந்தான். ஜெபத்தினால மட்டும்தான் தொடர்பு கொள்ள முடியும். இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, கர்த்தர் என் கூட பேசுகிறாரு, நான் கர்த்தர் கூட பேசுகிறேன். அது நிறைய பேர் சொல்லுவாங்க. அது பார்க்கலாம், தேவன் எப்படி பேசுவார். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில் எல்லாம் வேறு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் என் கூட பேசினார், இயேசு என் கூட பேசினார். தேவன் எப்படி பேசுவார்? எல்லாம் வேதத்தில் இருக்குது. வேதத்தில் இல்லாதது ஒன்றுமே இல்லை, எல்லாமே வேதத்தில் இருக்குது. தேவனுக்கு சித்தமான அதை நம்ம பார்க்கலாம். அப்போ ஜெபம் தேவனை தொடர்பு கொள்ளும் ஒரு பாலம். மூன்றாவது, ஜெபம் நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாய் நிற்பதற்குரிய திராணி. சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்தவர்களாய் நிற்பதற்கு ஜெபம் அவசியம். இவ்வளோ நேரம் இந்த 4 பாகத்தை நம்ம பார்த்துட்டு இதில் நம்ம நிற்கணும்னா, சர்வாயுத வர்க்கத்தில் நம்ம நிலைச்சு நிற்கணும்னா ஜெபந்தான். ஜெபத்தின் மூலமாகத்தான் நம்ம அந்த சர்வாயுத வர்க்கத்தில் நிலைத்து நிற்க முடியும். 4வது ஒரு ஜெபத்துக்குரிய கோட்பாடு என்னன்னா, ஆபத்து சூழ்நிலையில் ஆதரவு கிடைப்பது ஜெபம். மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில் ஒரு ஆதரவு கிடைக்க செய்வது ஜெபம். அதனால தான் பாருங்க, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இது எப்படின்னா, இன்ஸ்டண்ட்டாக தேவன் பதில் கொடுப்பார். இந்த ஒரு விஷயத்தை பரலோகம் எப்படி அங்கீகரிக்குதுன்னா, இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும், உடனே பதில். நீங்கள் எங்கேயாவது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனில் மாற்றிக்கிட்டீங்க, ஏதோ ஒரு முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் மாட்டிட்டு நீங்கள் ஆண்டவரேன்னு போய் ஜெபம் பண்ணும்போது உடனே அதுக்கு பதில் கிடைக்கும். பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி சூழ்நிலை வந்திருக்குங்களா? உடனே கிடைக்கும். நிறைய இடத்துல அது நடக்கும். இது தேவன் வச்சிருக்காரு. ஆபத்து சூழ்நிலையில் ஆதரவு கிடைக்க செய்வது ஜெபம். கடைசியாக பார்க்கிறோம், தோல்விக்கு மிக முக்கியமான உண்மை ஜெபமின்மை. தோல்விக்கு
மிக முக்கியமான ஒரு உண்மை, ஜெபம் இன்மை. ஜெபம் இல்லாதவர்களிடத்துல தோல்வி குடிக்கொண்டு இருக்கும். புரியுதுங்களா? நல்லா சத்தியம் பேசலாம், நிறைய ஆழங்கள் தெரியலாம், நிறைய விஷயங்கள்லாம், ஆனால் ஜெபம் என்பது இல்லைன்னா அங்கீகாரமே கிடையாது. அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 5 காரியமும் ஜெபத்துக்குரிய கோட்பாடுகள். எது ஜெபம்ன்றது நான் தேவனிடத்தில் பேசிட்டு போகிறதில்ல, இந்த 5 காரியத்தை நான் உள்வாங்கி ஜெபிக்கிறேன். புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த சர்வாயுத வர்க்கத்துக்கு நம்ம வருவோம். இந்த சர்வாயுத வர்க்கத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விழிப்புள்ள ஜெபம். விழிப்புள்ள ஜெபம். ஏன் விழிப்புள்ள ஜெபம்னு சொல்கிறேன்னா, நிறைய விஷயங்கள் நம்ம தேவனுக்கு பிடிச்ச மாதிரி செய்வோம், பிடிச்ச மாதிரி நிறைய செய்வோம், நமக்கு பிடிச்ச மாதிரியே நிறைய செய்வோம். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி செய்கிற ஜெபம் தான். முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த 3 விஷயமும் நமக்கு பிடிச்ச மாதிரி செய்கிற ஜெபம். ஆனால் தேவனுக்கு பிடிச்ச மாதிரி ஜெபம் இருக்குது, அது ரொம்ப முக்கியம். அதன் அடிப்படையில், அந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் தான் நம்ம போனோம். அப்படி பார்க்கும்போது தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில் இந்த 6 காரியத்தை சொல்கிறாங்க. 1 சத்தியம், நீதி, சுவிசேஷம், விசுவாசம், ரட்சிப்பு, தேவவசனம். பழகுதுங்களா? சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்து சுவிசேஷத்துக்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடயம், ரட்சண்யம் என்னும் தலைசீரா, தேவவசனமாகிய ஆவியின் பட்டயம். இப்போ அந்த 5 ஆர்மர் ஆஃப் சூட்டில் 6 காரியத்தில் 6 காரியங்களை சொல்லியிருக்கிறார். அதுதான் நம்ம பார்த்தோம். சத்தியம், நீதி, சுவிசேஷம், விசுவாசம், ரட்சிப்பு, தேவவசனம். இப்போ இந்த 6 காரியமும் ஜெபத்தில் இருக்கணும். நாம் செய்கின்ற ஜெபத்தில் இருக்கணும். இப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் செய்யும்போது அது எப்படி மாறும்னா, நீங்கள் உங்கள் காரியத்துக்காக ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக உங்களுடைய காரியத்தை நீங்கள் தேவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஜெபத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய காரியத்தை கர்த்தர் நேர்த்தியை மாற்றுவார். ஏன்னா இது தேவன் வகுத்து வைத்திருக்கிற ஜெபம். இப்படி தான்பா இருக்கணும், நான் எதிர்பார்க்குற ஜெபம் இதுதான். மோஸ்ட்லி நிறைய பேர் கர்த்தர் கற்பித்த ஜெபம் சொல்லுவாங்க, நிறைய சபைகளில் சொல்லுவாங்க, நிறைய சிஎஸ்ஐ சர்ச்சில் சொல்லுவாங்க. சபை முடிஞ்சவொடனே கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பைபிளில் இயேசு எப்படி சொல்லிக்கிறாரு, அதை எப்படி சொல்லணும்னு சொன்னார். ஒன்று அறை வீட்டுக்குள் போய் கதவை பூட்டிட்டு சொல்லுன்னு சொல்கிறத நம்ம எங்கே சொல்கிறோம்? விளக்குதா? ஆக்சுவலாக கர்த்தர் கற்பித்த ஜெபன்றது ப்ரேயர் பேட்டர்ன். அது ஒரு ஜெபத்துக்குரிய ஒரு ரூல் மாதிரி. ஜெபம்னா எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு மாதிரி. அதுதான் கர்த்தர் கற்பித்த ஜெபம். ஏன்னா இயேசு தெளிவாக கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன்றாரு. கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்கிறாரு. கர்த்தர் கற்பித்த ஜெபத்தில் இயேசுவின் நாமம் வருதா? சொல்லுங்கள். ஆனால் நம்ம சொல்லும் போது அதை வரை சேர்த்துக்கிறோம் வர. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? ஒரு வார்த்தையும் சேர்க்கவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மாற்றிக்கிறோம். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தர் கற்பித்த ஜெபம்ன்றது ப்ரேயர் பேட்டர்ன். ஒரு ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்றத இயேசு கற்றுக் கொடுத்தார். அந்த பேட்டர்னை நீங்கள் தனி ஜெபத்தில் அப்ளை பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். கர்த்தர் கற்பித்த ஜெபம் பார்க்கலாம், தேவனுக்கு சித்தமானால் அதில் ஒரு 6 காரியம் இருக்குது. இதில் சர்வாயுத வர்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 6 காரியமும் நம்ம செய்ய வேண்டியது. அதுவும் மெயினாக எதுக்கு செய்யணும் தெரியுமா? அதான் வாஸ்தவமே, பரிசுத்தவான்களுக்காக. கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமே, தேவன் நம்மளை ஏன் அழைச்சிருக்கிறாருன்னா இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற. அதான் மெயின். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடை பின்பற்றுறதுக்கு. இயேசு கிறிஸ்து யாருக்காக வாழ்ந்தார்னா தனக்காக வாழவே இல்லைங்க. தனக்காக வாழ. யாருக்காக தான் வாழ்ந்தார்? நமக்காக வாழ்ந்தார். நாமும் அப்படிதான் இருக்கணும். அதனால தான் ஒரு இடத்துல இயேசு சொல்லுவார், தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நாமத்தின் நிமித்தம் ஜீவனை கொடுக்கிறவன் அதை பெற்றுக்கொள்வான். அப்போ என்னன்னா, மற்றவர்களுக்காக நாம் வாழ்கிற வாழ்க்கை நம்முடைய நிறைவு அதிகமாக கிடைக்கும். அதில் இது நிறைய பேருக்கு தெரியுறதில்லை. ஆனால் நம்ம போய் உட்காந்து நமக்காக தான் ஜெபம் பண்ணுகிறோம். புரியுதுங்களா? அப்போ அது என்னன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே இதுக்கு வருவோம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விழிப்புள்ள ஜெபத்தில் ஒரு 6 காரியத்தில் முதலாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியம் என்னும்
கச்சை, அதாவது சத்தியம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 தீமோத்தேயு 2:4. எல்லா மனுஷருக்கும் ரட்சிக்கப்படவும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பவுல் தேவனுடைய சித்தம் என்னன்றதை கற்றுக் கொடுக்கிறார். தேவனுடைய சித்தம் என்னவா? சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி அப்படின்றத விட நம்ம பண்ற ஜெபத்தை தேவன் செவி கொடுக்கணும். வழங்குதா? நம்ம செய்யற ஜெபத்தை தேவன் என்ன பண்ணணும்? செவி கொடுத்து கேட்கணும். எப்போ செவி கொடுத்து கேட்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், கேட்கிறார், சொல்றார் பாருங்க, அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இது தாங்க முதல். நீங்கள் செய்கிற ஜெபத் தேவனுடைய செவிக்கு போனோம்னா சித்தத்தின்படி ஜெபிக்கணும். தேவனுடைய சித்தம் என்னன்னா ஜனங்கள் சத்தியத்தை அறியணும். விளங்குதுங்களா? சத்தியத்தை அறிகிற அறிவில் போகணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் சத்திய அறிவு ஜனங்கள் மத்தியில் இல்லை. போதிக்கிறவருக்கும் இல்லை, கேட்குறவங்களுக்கும் இல்லை. எல்லா சபைகளும் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த சத்தியத்துக்கு முதலிடம் கொடுக்கறதில்ல. சத்தியத்துக்கு முதலிடம் கொடுக்காம வேற வேற காரியங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க? முதலிடம் கொடுத்ததுனால எல்லாமே தலைக்கீழ மாறி போச்சு. அதனால தான் ஓசியால சொல்றாரு பாருங்க, ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால், சத்தியத்தை குறித்து பேசிட்டே வரும்போது சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். என்ன ஆகுறாங்க? சங்காரம். எது இல்லைன்னா அறிவில்லைனா, சத்திய அறிவில்லைன்னா ஜனங்க என்ன ஆயிடுவாங்க? சங்காரம் ஆயிடுவாங்க. நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்றாருன்னா, இந்த சத்தியத்தை அறிகிற அறிவு வரலன்னா சங்காரம் வருது. அந்த சங்காரம் எப்படி வருதுன்னா என்ன சொல்றாரு? ஆசாரியனுக்குரியத காரியத்தை நீ என்ன பண்ணிடுற? மறந்துட்டோமா? இன்னைக்கு பாருங்க, இந்த உலகத்துல தேவன் உங்களையும் என்னையும் வெளிப்படுத்தல் ஒன்றாரு. உங்களையும் என்னையும் என்ன வச்சிருக்கிறாருன்னா ராஜாக்களும் சொல்லுங்க ஆசாரியருமா வச்சிருக்காங்க. இப்போ இந்த பூமியில நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? ஆசாரியர்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையிலே ராஜாக்களா மாறுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்போ ஆசாரியர்களா இருக்கிறோம். ஆசாரியனுடைய வேலை செய்யணுமே. ஆசாரியனுடைய வேலையை நம்ம செய்யணுமே. எப்படி செய்யணும்? ஜெபம் தாங்க. எல்லா ஜனங்களும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். நாமும் சத்தியத்தை அடையணும். ரொம்ப முக்கியம். நாம் அறிந்து கொண்டு மற்றவர்களுக்கு சொல்லணும். புரியுதுங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்படி இல்லாமல் போனால், அந்த சத்திய அறிவு இல்லைன்னா என்ன வந்துடும்? சங்காரம், சீர்கட்டு போவாங்கன்னு இருக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பில். சத்தியம் இல்லாத இல்லாத இடத்துல ஜனங்க என்ன பண்ணுவாங்க? சீர்கட்டு போவாங்க. சீர்கட்டு போகிறதுனா என்னன்னா, என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. எதுக்கு முதலிடம் கொடுக்கணுமோ அதை விட்டுட்டு எதுக்கோ முதலிடம் கொடுத்துட்ருப்போம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இடத்துல கற்றுக் கொடுக்குறாங்க, சில காரியங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஊழியம்ன்றதை தப்பாக கற்றுக் கொடுத்துட்ருக்குறாங்க. ஒருத்தர் வந்து டெய்லியும் வந்து இடத்த பெருக்கிட்டு எல்லாம் பாயெல்லாம் போட்டுட்டு எல்லாம் செஞ்சுட்டு போனால் அது ஊழியன்றாங்க. இது ஊழியன்றாங்க. நல்லா கேட்டுங்க, அது ஊழியந்தான், சபைக்கு செய்கிற ஊழியந்தான். அது நற்கிரியை இல்லைங்கதா? அது என்னது? நற்கிரியை. அது நல்லது, அதுக்குரிய பலனை தேவன் கொடுப்பாரு. அது செய்யக்கூடாதுன்னு சொல்ல, அது நல்லது. ஊழியம்னா என்னன்னு கற்றுக் கொடுக்கணும். விளங்குதுங்களா? அப்போ நிறைய விஷயங்கள் ஏன் தெரியலன்னா, எதையோ கற்றுக் கொடுத்துட்டாங்க தப்பா. ஏன்னா சத்தியம் அறிகிற அறிவில்லை. இங்கே நிற்கிற நம்ம சத்தியத்தை அறிஞ்சாதான் கேட்குறவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்க முடியும்? சத்தியத்தை கற்றுக் கொடுக்க முடியும். அப்போ நம்முடைய ஜெபம் சர்வாயுத வர்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்குற முதல் காரியம் என்னவென்றால், சத்தியத்தை அறிகிற அறிவை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும்னு ஜெபிக்கணும். நீங்களும் நானும் ஆசாரியர்களாக இருக்கணும். உங்களுடைய தனிப்பட்ட ஜெபமானாலும் சரி, உங்களுடைய கூட்டு பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி, இந்த காரியத்தை முதல்ல என்ன பண்ணணும்? வைக்கணும். ஏன்னா சத்தியத்தில் தான் விடுதலை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. சத்தியத்தில் தாங்க விடுதலை. அப்போ அதை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற
விழிப்புள்ள ஜெபத்தில் முதல் காரியம் சத்தியம் அறிகிற அறிவை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம ஜெபிக்கணும். விளங்குதுங்களா? இன்னிலேருந்து உங்கள் ஜெபம் மாறணும். உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் ஆசாரியர்கள். நீங்கள் இப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் பார்ப்பார், என்னுடைய ஆசாரியர். விளங்குதா? தேவனுடைய பார்வையில் அப்படி நன்மையான காரியங்களை செஞ்சால் தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியுமா? செஞ்சு பாருங்கள். ஜெபத்தின் மூலமாக நாம் ஜெயம் எடுக்க முடியும். ஜெபம் சாதாரணமான விஷயம் அல்ல. ஸோ ரெண்டாவது காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதி. நீதி என்னும் மார்க் அவசரம் அங்கே வருது. அதே போல் விழிப்புள்ள ஜெபத்தில் நீதி ரொம்ப முக்கியம். சங்கீதம் 35ஆம் அதிகாரம் 24வது வசனம். சங்கீதம் 35:24. என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நீதியின்படி, உம்முடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும். என்னை நியாயம் விசாரியும். விளங்குதுங்களா? முடிஞ்சுதா? அப்போ நீதி என்கின்ற ஒரு காரியத்தை நீங்களும் நானும் ஜெபத்தில் கேட்கணும். எப்படி கேட்கணும்னா, உமது நீதியின்படி நியாயம் விசாரியும். கர்த்தர் நம்ம நியாயம் விசாரிக்கலன்னா நம்ம வேற மாதிரி ஆயிடும்னு வசனம் சொல்லுது. புரியுதுங்களா? அது சொல்லக்கூட முடியல, அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ உங்களுடைய ஜெபத்தில் தேவன் என்னை நீதி செய்யணும், நீதி நியாயம் செய்யணும் விசாரிக்கணும். அப்படி செய்யும் போது என்ன ஆகும்னா, கர்த்தர் தீர்ப்பு செய்வார். தேவன் உங்களை தீர்ப்பு செஞ்சா உங்களுக்கு எதிரடியாக வர்றவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தீர்ப்பு நடந்துடும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, முதல்ல நம்ம செய்கிற சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு அம்மா ஜெபம் பண்ணுது, பைபிளை கையில் வச்சு ஜெபம் பண்ணுது. அப்படியே வல்கரான வார்த்தைகளெல்லாம் பேசி, அவனை அடிங்க ஆண்டவரே, கொல்லுங்க ஆண்டவரே, குத்துங்க ஆண்டவரே, கண்ணை பிடுங்கி போடுங்க ஆண்டவரே. என்னென்ன புரியல, ஆண்டவர்னா அடியால் மாதிரி தெரியாதுன்னா கூட தெரியல. எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஜெபம். புரியுதுங்களா? இந்த மாதிரி எல்லாம் என்ன ஜெபம்? ஏன்னா எனக்கு அநீதி இழைத்து விட்டார்கள். நல்லா கேட்டுங்க, முதல்ல நம்ம நீதி நியாயம் தீர்க்கப்படணும். தேவன் நம்மளை நியாயம் தீர்க்கணும். அந்த நியாயம் தீர்க்கிறதுக்கு நம்ம அவரை ஒப்பு கொடுத்தோம்னா, நியாயம் தீர்ப்புன்றது ரொம்ப பெருசாலாம் நினச்சிக்காதீங்க. சிக்ஷை. நியாய தீர்ப்புன்னு என்னது? சிக்ஷை. தேவன் நம்மை கண்டித்து திருத்துவது. ஆண்டவரே நீங்கள் என்னை கண்டித்து திருத்துங்க ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுக்குறோம் தெரியுமா? அதுதான் நியாய தீர்ப்பு. அப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல் தேவன் ரொம்ப பிரியமாக இருப்பார். ஏன்னா பர்ஃபெக்ஷன் வேணும் நமக்கு. ஒரு அந்த ஒழுக்கம் வரணும்னா, ஒழுக்கத்தை நமக்கு யார் தான் கற்றுக் கொடுக்கணும்? தேவன் தான் கற்றுக் கொடுக்கணும். அப்போ கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுதாங்க நீதி. ஜெபத்தில் அப்படிப்பட்ட ஒரு நீதி இருக்கணும். அதனால தான் பாருங்க, சங்கீதம் 143:1-2 வசனத்தை வாசிங்க. 143:1-2 தாவீது சொல்றார் பாருங்க. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும், என் விண்ணப்பங்களுக்கு செவி கொடும், உமது உண்மையின்படியும், உமது உண்மையின்படியும், உமது நீதியின்படியும், நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். எனக்கு உத்தரவு அருளி செய்யும். ஜீவனுள்ள ஒருவனும், ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதிரும். ரெண்டாவது வசனம் ரொம்ப முக்கியம். என்ன சொல்றான்னா, பூமியில் இருக்கிற ஒருத்தரும் யார் கிடையாது, நீதிமான் கிடையாது. அதனால என்ன நீங்க நியாயம் செய்யாதீங்க தாவீது கேட்கிறார். பூமியில் இருக்கிற ஒருத்தரும் நீதிமான் இல்லை, அதனால என்ன பண்ணாதீங்க, நியாயம் தீர்ப்பு செய்யாதீங்க. அவர் சொன்ன காலம் கரெக்டு. ஏன்னா அங்கே யார் இல்லை அப்போ அந்த காலகட்டத்தில், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்களும் நானும் இந்த காலத்தில் என்னவா இருக்கிறோம், நீதிமானா இருக்கணும்னா அப்போ நியாய தீர்ப்பு வரணும். வேணுமா மாணவா? வேணும் தானே? அவர் என்ன சொல்கிறார், நீதிமான் இல்லை அதனால என்ன நியாயம் தீர்க்காத. இப்போ நம்ம நீதிமானா நமக்கு என்ன தேவை? நியாய தீர்ப்பு தேவை. அது தேவனே உம்முடைய நீதியின்படி எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு நியாய தீர்ப்பு செய்யுங்க. மோஸ்ட்லி இந்த வார்த்தை நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நம்ம யாருன்னு நமக்கு தான் தெரியும். இருக்கிறத செய்கிறதுலே நம்ம படுற பாடு பெரிய பாடாகுது. இதில் ஆண்டவரே என்னை நீதி செய்யும், நியாயம் செய்யணும். இன்னும் என்ன பண்ணுவார், சாதாரணமாக தட்டுறவர், அப்புறம் கொட்டுவார். எதுக்கு இந்த ஒம்பு? ஆண்டவரே நான் போகிற போக்கில் நான் போகிறேன், ஏதோ உங்களால் முடிஞ்சுது, ஏதாவது எனக்கு பண்ணுங்க ஆண்டவரே. இப்படி இல்லை. ஒரு தண்டனை கைதி ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுங்களேன், நம்ம இதில் கூட சொல்லுவாங்க, இல்லை சட்டத்தில் கூட இருக்குது, அப்ரூவராக மாறிட்டா தண்டனை என்ன ஆகும்? குறையும். சட்டத்தின் பிரகாரம் அப்ரூவராக மாறினா தண்டனை குறையும். எனக்கு தீர்ப்பு செய்யும் ஆண்டவரேன்றது நீங்கள் அப்ரூவராக மாறுறீங்க. புரியுதா?
எனக்கு தீர்ப்பு செய்ய ஆண்டவரே, எனக்கு நியாய தீர்ப்பு செய்ய ஆண்டவரே நீங்கள் தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அப்ரூவராக மாறிடுங்க. தேவன் உங்கள் கூட செய்கிற அணுகுமுறையே வேற, அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வாழ்க்கையில் பார்த்த கஷ்டம், நஷ்டம், ஆபத்து, துன்பம், துக்கம் எல்லாமே இப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்களேன், வேற மாதிரி ஆகிடும். தேவன் அவர் நடத்துகிற அந்த விதமே வேற மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு என்னன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கறதுக்கு பயம். சிலர்லாம் பொறுத்துன்னு செலுத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்வதில்லை அப்படின்வாங்க. சொல்லிட்டு வெளியில் வந்தோடனே செய்வதில்லைன்னு சொல்லிட்டு செய்வாங்க. இப்போ இப்படிப்பட்டவர் போய் தேவன்கிட்ட போய் ஆண்டவரே என்ன நியாய தீர்ப்பு செய்யுங்கன்னு சொல்லுவாங்களா? ஏன்னா என்ன, நம்ம யாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அந்த பயத்தில் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஆனால் உங்கள் ஜெபத்தில் நீதி இருக்க வேண்டுமானால் தேவனே என்னை நீதியாய் நியாய தீர்ப்பு செய்யுங்கள். இது உங்கள் ஜெபத்தில், இதான் விழிப்புள்ள ஜெபம். சத்தியத்தை அறிகிற அறிவை எல்லாரும் பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரு ஜெபம் விழிப்புள்ள ஜெபம். நீதியின்படி என்ன நியாய தீர்ப்பு செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்றது விழிப்புள்ள ஜெபம். இது தேவனுடைய பார்வையில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. அதனால தான் பாருங்க, இந்த நீதி செய்கிற காரியத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தில் நம்ம அநீதியாகவே நடக்கிறோம். சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், இது உங்களுக்கே புரியும். நான் நீதியாக செய்கிறேன்னா அநீதியாக செய்கிறேன். வாசி தாவீது சொல்கிற சங்கீதம் 7:17. சங்கீதம் 7:17. நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். பாத்தீங்களா? அவருடைய நீதியின்படி துதித்து. சங்கீதம் 7:17. அவருடைய நீதியின்படி துதித்து. இப்போ ஜென்ரலா பாருங்க, நிறைய சபைகள்ல நிறைய இடத்துல துதிக்கும் போது எல்லாருமே துதிக்கிறது கிடையாது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, கண்ணெல்லாம் திறந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா மூடு இல்லை, துதிக்கிறதுக்கு கூட இப்போ மூடு வர வைக்க வேண்டியதாக இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, துதி ஒரு இடத்துல நடக்குதுன்னா நீங்களும் துதிக்க கற்றுக்கொள்ளணும்னா அதுதான் நீதி. சின்ன விஷயம். அப்போ அந்த ஒரு சின்ன காரியத்தில் நம்ம நீதியாக நடக்க முடியலன்னா அது தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்குது தெரியுங்களா? தேவனுடைய சபையில் துதி ஆராதனை நடக்கும் போது எல்லாரும் துதிக்கணும். ஏன் தெரியுமா? அங்கே யார் வந்து நிற்கிறா? தேவனுடைய மகிமை வந்து நிற்குது. தேவன் உலாவுறார். இயேசு கிறிஸ்து அந்த தேவனுடைய ஆவியினுடைய அந்த அசைவாடுதல் இருக்கிற இடம். இது நம்ம கண்ணால் பார்க்கல. அதனால தான் இயேசு சொன்னார், காண்கின்ற எல்லாமே அநித்தியம், காணாதவைகளோ நித்தியம். கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாதிருந்து விசுவாசிக்கிறவன் பாக்கியம். தேவ சமூகத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம உக்காண்டிருக்குது தேவ சமூகத்தில் உக்காண்டிருக்கணும். மோசே தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது அந்த இடம் முழுவதும் எப்படி இருந்துதான்? ஒரு புகைக்காடாக மாறிச்சான். கர்த்தருடைய மகிமை அப்படி இருந்துதான். அது அப்போ. இப்போ அதை காட்டிலும் அதிகமாக இருக்குது. ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார், உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார். அப்போ இந்த ஆலயம் எப்படி இருக்கணும்? அப்போ இந்த ஆலயங்கள் எல்லாரும் ஒன்றா கூடும்போது துதிக்கிற நேரத்தில் எப்படி துதிக்கணுங்க? அப்படி அது துதிக்காமல் இருந்தால் நியாயக்கேடு செஞ்சால் என்ன ஆகும்? அதுக்கு இருக்குது, பார்க்கலாம். சும்மா மைனஸே காட்ட வரும்ல. நான் கொஞ்சம் ப்ளஸ்ஸுக்கு போவோம். ஏன்னா எல்லாரும் ரொம்ப தூரத்துலேருந்தெல்லாம் வந்திருக்கிறோம். புரியுதா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். நீதியின்படி என்னை நியாய தீரும் ஆண்டவரேன்னு ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். சரியா? மூன்றாவதாக, சமாதான சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஸோ மூன்றாவது காரியம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விழிப்புள்ள ஜெபத்தில் மூன்றாவது காரியம் என்னன்னா, சுவிசேஷத்திற்காக ஜெபிக்கணும். அதனால தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது பரிசுத்தவான்களுக்காக நம்ம செய்யக்கூடிய ஜெபம். ஏன் பரிசுத்தவான்களுக்காக செய்யக்கூடிய ஜெபம்னா, நீங்களும் நானும் இந்த பூமியில் ஆசாரியர்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம ஜெபம் இப்படி தான் இருக்கணும். புரியுதுங்களா? ஆசாரியனுக்குரிய ஜெபம் இப்படி தான் இருக்கணும். ஸோ அந்த இதில் பார்க்கும்போது சுவிசேஷத்திற்காக ஜெபிக்கணும். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்காக நிறைய விஷயத்தை அவர் செஞ்சுருக்கிறார் இல்லை? எனக்கு ஆண்டவர் ஒரு நன்மையை செய்யலைன்னு சொல்கிறவங்க யாராவது கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எனக்கு நன்மையை செய்யலை ஆண்டவரே சொல்லவே முடியாது. நம்ம இங்கே உயிரோடு உட்காந்துக்கிறோன்னா அது பெரிய நன்மை. பாருங்கள், நேற்றைய தினத்தில் ஒரு நண்பரை பார்த்து பேசினேன். நேற்று தினத்தில் காலையில் போகும்போது பேசிட்டு போனேன். அவர் நல்லா கலகாப்பாக பேசிட்டு செஞ்சுட்டு போனார். இன்றைக்கி ஈவினிங் எல்லாம் முடிச்சுட்டு நான் ஸ்டடிக்காக வந்துட்டுருக்கிறேன். ஒரு டெத்து அங்கே போஸ்ட் ஓட்டியிருக்காங்க. நேற்று காலையில் பார்த்தவர் இன்னைக்கு சாயங்காலம் இல்லை.
நான் நினச்சேன், ஆண்டவரே இன்றைக்கி உமக்காக நான் ஓடுறேன்னா நீர் கொடுத்த ஜீவன். நம்ம இன்றைக்கி உயிரோடு கூட இருக்கிறோன்னா கர்த்தர் கொடுத்த ஜீவன். நம்முடைய ஜீவனை அவர் பாதுகாக்கிறார். ஏன்னா இந்த ஜீவன்களுக்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்துருக்கிறார். விளங்குதுங்களா? அப்போ நம்ம உயிரோடு கூட இருக்கிறது எவ்வளோ பெரிய கிருபை. அதுதான் சொல்கிறாரு, இந்த இயேசு நமக்கு எவ்வளோ நன்மைகளை செஞ்சுருக்கிறார், நம்முடைய விருப்பங்களெல்லாம் நிறைவேற்றிருக்கிறார். இயேசுவுக்கு ஒரு விருப்பம் இருக்குது, அதை ஓப்பனாக சொல்லியிருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் தெரியுமோ தெரியல. வாசிங்க யோவான் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் 10:16. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல், இந்த தொழுவத்தில் அல்லாதவைகள் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். ஆமென். அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். ஆமென். இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசை, விருப்பம். இவர் சும்மா சொல்லலை. இயேசு கிறிஸ்து வந்து அப்படியே நின்றுட்டு சொல்லலை. ஏன்னா இப்படித்தான் இவருடைய விருப்பம் இருக்கணும் முன்னாடி தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டாங்க. ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7-8 இருக்கா? வாசிங்க சார். ஏசாயா 56ஆம் அதிகாரம் 6-7-8 கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தரை சேவிப்போம், கர்த்தருடைய நாமத்தை வாசிங்க. கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து, என்னுடைய பரிசுத்த பர்வதத்தில் கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அந்நியர் எங்க கொண்டு வராராம்? ஜெப வீட்டில் கொண்டு வராராம். அப்புறம் அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற, இரண்டாவது பாருங்க, இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களே அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். பாத்தீங்களா? சேர்க்கப்பட்டது மாத்திரமல்ல, இன்னும் அநேகரை சேர்ப்பேன்னு ரெண்டு தரப்பு மக்களை பற்றி சொல்கிறாரு. ஒன்று அந்நிய புத்திரர், இன்னொன்று இஸ்ரவேலராகிய யூதர்களை சொல்கிறார். அந்நிய புத்திரர் யாருங்க? நம்ம தான், புறஜாதியார். யூதர் இப்போ இருக்கக்கூடிய இஸ்ரவேலர். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரே மந்த ஒரே மேய்ப்பனாக மாறணும். இது யாருடைய விருப்பம்? இயேசு கிறிஸ்துனுடைய விருப்பம். இந்த விருப்பம் நம்ம ஜபத்தில் இருக்கணும். சுவிசேஷத்திற்காக ஜெபியுங்கள், சுவிசேஷத்தை சொல்கிறவர்களுக்காக ஜெபியுங்கள், சுவிசேஷம் சொல்லப்படுகிற இடங்களுக்காக ஜெபியுங்கள். ரொம்ப முக்கியம். ஏன்னா இதன் மூலமாகத்தான் எல்லாரும் எந்த வீட்டுக்கு வருவாங்க? ஜெப வீட்டுக்கு வருவாங்க. ஏன் ஜெப வீடுன்னு சொல்லி இருக்கிறாங்க? ஆக்சுவலாக வீடுன்னும் போது நீங்களே தேவனுடைய ஆலயம். இன்னும் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் பார்க்கும்போது, தேவன் வாசம் செய்யும் வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இனி நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் தேவனுடைய வீட்டார். அங்கே ஒரு வீட்டார். அப்போ இங்கே ஜெப வீடுன்னு சொல்லும் போது இந்த ஆலயமே ஜெப வீடாக மாறணும். இந்த ஆலயமே ஜெப வீடாக மாறுச்சுன்னா ஒரு நாள் வரும்போது அநேக ஆலயங்கள் ஒன்றாக இணைந்து எப்படி இருக்குங்க? இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இப்போ அந்த ஒரு மகத்தான திட்டத்துக்கு ஆசாரியர்களாகிய நாம் இப்போ விதை போடணும். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாருன்னு வச்சுங்களேன், ஒரு கேள்வி, எனக்காக நீ என்ன செஞ்சம்மா? எனக்காக என்ன செஞ்ச? சீஷர்களை கேட்டார்ல, எனக்காக விழித்திருந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்களா? கேட்டாரா இல்லையா? அந்த மாதிரி எனக்காக என்ன பண்ணேன்னு கேட்டால், அப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் சொன்னீங்கன்னு வச்சிங்களா, ஆண்டவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். ஆண்டவர், உம்முடைய விருப்பத்துக்காக நான் ஜெபித்தேன். சத்தியம் அறிவிக்கப்படாத இடத்துல சத்தியம் அறிவிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணேன். நீதியாக என்னை நியாய தீர்ப்பு செய்யணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். சுவிசேஷம் உம்முடைய விருப்பம் ஒரே மந்தை ஒரே மேய்ப்பனாக மாறணுன்றதுக்காக ஜெபிச்சேன். உம்முடைய விருப்பம் என்னுடைய விருப்பமாக மாறணும்னு ஜெபம் பண்ணேன். அழகுதுங்களா? புரியுதுங்களா? அதில் தான் பாருங்கள், இந்த ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஊழியர்கள் தான் சத்தியத்தை கொடுக்குறாங்க. கற்றுக் கொடுக்குறவங்களுக்கு முதல்ல அந்த சுவிசேஷத்துக்குரிய சொல்லக்கூடிய அந்த பலன் வேணும். அந்த பலன் இல்லைன்னா
ரொம்ப கஷ்டம். அந்த வேதம் சொல்லுது, யாரை அனுப்புவேன், யார் நமக்காக போவா? இப்போ விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம ஊழியர்களுக்காக ஜெபிக்கும் போது என்ன நடக்கும்னா, இன்னும் அறுவடை அதிகரிக்கும், இன்னும் ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள்ள வருவாங்க, இன்னும் இந்த மந்தையில நிறைய ஆடுகள் சேர்க்கப்படும். புரியுதுங்களா? அப்போ உங்கள் ஜெபம் எப்படி இருக்குனாங்க, சுவிசேஷத்துக்குரிய காரியங்களை தேவனை செய்யணுன்ற அந்த ஒரு சித்தத்தின்படி செய்கிறார்கள். நான்காவதாக விசுவாசம். விசுவாசம் என்னும் கேடயம்னு சர்வாயுத வர்க்கத்தில் சொல்லியிருக்குது. இந்த சர்வாயுத வர்க்கத்திலேருந்து நம்ம விழிப்புள்ள ஜெபம்னு எடுக்கும் போது நம்முடைய ஜெபத்தில் விசுவாசம் மிகவும் அவசியம். மார்க் 11:24. மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இது ஒரு கிளியர் பிக்சர் கொடுத்துட்டார் இயேசு. விசுவாசம் நம்ம எதை கேட்குறோமோ அதை பெற்றுக்கொள்வோன்ற விசுவாசம் வேணும். அப்படி கேட்டால் என்ன ஆகுமா? கிடைக்கும். இல்லைங்களா? ரொம்ப சிம்பிளாக இயேசு சொல்லிட்டாரு, நீ ஜெபிக்கும் போது நீ எதை கேட்குறியோ அது உனக்கு கிடைக்கணும்னு விசுவாசி, அப்போ அது உனக்கு கிடைக்கும். ஜெபத்தினுடைய சாராம்சமே நம்ம தேவனிடத்தில் கேட்குறோம். ஏன் கேட்குறோம்? வேணும்னு கேட்குறோம். அப்போ தேவன் வேதம் கற்றுக் கொடுக்குது, விசுவாசத்தோடு கேளு, நீ என்ன கேட்குறியோ அது உனக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ ஜெபத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, அந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு ஜெபம் எப்படி இருக்குதுன்னா, சமீபத்தில் ஒருத்தர் வந்து என்கிட்ட ஜெபிக்க சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் ஜெபிப்பதை காட்டிலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், அது ரொம்ப தேவன் வந்து பலமாக கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பிரதர் நீங்கள் ஜெபம் பண்ணு. சரி, நானும் ஜெபம் பண்ணுறேன், நீயும் ஜெபம் பண்ணு. என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது, அந்த கடன்லேருந்து எனக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கணும், என்னால் முடியல பிரதர், இதுக்காக ஜெபம் பண்ணுவேன். சரி, ஓகே, நான் ஜெபம் பண்ணுவேன். டக்குன்னு ஒரு ஊழியக்காரர் வந்துட்டார். அவர்கிட்ட சொன்னேன், ஐயாவுக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது, அதனால் அந்த 5 லட்ச ரூபாய் தேவைகள் சந்திக்க பண்ணோம், ஒரே மாதத்தில் கொடுக்கணும்னு ஒருத்தன் என்ன பண்ணிட்டானா, கழுத்தை பிடிச்சிட்டான். என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு உடனே அவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, இன்னொரு இடத்துல எனக்கு பணம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, கிடைக்கல, வாய்ப்பு இருக்குது, நான் அங்கே போகிறேன், அது தேவன் வாய்க்க செய்யணும், இதுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஏதாவது அங்கே எனக்கு கிடச்சதுன்னா நான் இந்த கடனை நான் அடிச்சிடுவேன், இதான் ஜெப குறிப்பு, இதுக்காக ஜெபம் பண்ண சொல்கிறாங்க. நான் ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அவர் ஜெபம் பண்ணுறாரு. அவர் ஜெபம் பண்ணும்போது இப்படி ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே, அன்பு ஐயாவுடைய பிரச்சனையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், நாளை தினத்தில் அவர் போகிறார், இவருக்கோ 5 லட்சம் கடன், நீர் உம்மால் முடிந்தது 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுத்து இவரை ஆற்றி தேற்றும் ஆண்டவரே. அவரு கொஞ்சம் தலையை சொஞ்சின்னு தான் போனார்னு வச்சுங்க. நான் சொன்னேன், நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் போங்க. அப்புறம் இவரை கேட்டேன், ஏங்க அப்படின்னு. ஏங்க 1 ரூபாவோ 2 ரூபாவோ 5 லட்சங்க, நான் பாட்டு நீ இவருக்கு 5 லட்சம் கொடுன்னு ஜெபம் பண்ணிட்டு நாளைக்கு கிடைக்கலன்னா என்ன சொல்லுவார் இவர்? இந்த ஊழியக்காரர்கிட்ட 5 லட்ச ரூபா ஜெபம் பண்ண சொன்னேன், கிடைக்கவே இல்லைங்கன்னு சொன்னேன், நம்ம பேர் ஃபுல்லாக தொண்டூர் அடிக்க ஆரம்பிச்சிருவாருங்க. அப்போ புரியுதுங்களா? நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி விசுவாசம் வேணும். ஜெபம் விழிப்புள்ள ஜெபமாக இருக்கணும்னா விசுவாசம் உள்ள ஜெபமாக இருக்கணும். அப்போ கேட்கறதுக்கு முன்னாடி நான்லாம் சொல்ல நிறைய பேருக்கு சொல்கிற ஆலோசனை என்னென்னா, ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணு, ஜெபத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணு. ஏன்னா முதல்ல நீ ஸ்டடி ஆகணும், உனக்குள்ள விசுவாசம் வரணும், எல்லா காரியத்தை வர வச்சுக்கிட்டு அப்படியே ஆவியில் பலத்து நல்லா துதிச்சு ஆராதிச்சு பண்ணிச்சு, அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணாரு. அப்போ ஜெபம் பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த விசுவாசம் வளரும். அது ரொம்ப முக்கியம். அதனால தான் பாருங்க, லூக்கா 22:31 வாசிங்க. லூக்கா 22:31. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். இங்க இயேசு கிறிஸ்து, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். விசுவாசம் ஒழிஞ்சு போயிடக்கூடாது, நான் உனக்காக என்ன பண்றேன், அப்படிதானே வருது? உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் உனக்காக ஜெபம் பண்ணனா வேண்டுதல் பண்றேன்னு வருதா? படிங்க பார்த்தா, வேண்டிக் கொண்டனா மார்க் லூக்கா 22:31. பின்னும் கர்த்தர், சீமோனே கரெக்ட் தான் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல
சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம், அடுத்த வசனம் இருக்கா வாசிங்க. நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். எதுக்கு வேண்டிக்கணுமா? விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாதுன்னு வேண்டிக்கணுமா? அப்போ ஜபத்தில் முதல்ல நமக்கு விசுவாசம் வரணும்னு முதல்ல வேண்டிக்குங்க, அதுக்கப்புறம் ஜபம் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த விசுவாசம் இல்லை, நிறைய குடும்பங்களில் விசுவாசம் இல்லை. ஏன் குடும்பம் கிறிஸ்துவத்துக்குள்ளே இருந்தும் சின்ன பின்னமாக ஆகுதுன்னா என்ன காரணம் தெரியுமா? தேவன் செய்வார்ன்ற நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு அநேகர் கடன் பிரச்சனையில் விழுந்திருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? காத்திருக்குதல் இல்லை. கர்த்தர் செய்வாருன்னு அந்த விசுவாசம் இல்லை, அந்த காத்திருக்குதெல்லாம் கடனில் விழுந்துடுறாங்க. சிலர் கடன் கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க பிரதர் நான் சொல்கிற ஆளுங்களாம் இருக்கிறாங்க. ஆண்டவர் பிரதர் இங்கே போகிறேன், இங்கே கடன் தரணி இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்க பிரதர். இதெல்லாம் என்ன குறிப்புன்னே தெரில, பைபிளை தேட வேண்டியதாக இருக்குது, எங்கே இருக்குதுன்னே தெரியல. அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, ஜெபத்தில் விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது, விசுவாசம் வளரணும்னு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்கக்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுடைய விசுவாசம் வளரணும், ஆண்டவரே என் கணவனுடைய விசுவாசம் வளரணும், என் மனைவியோட விசுவாசம் வளரணும், என் குடும்பத்தினுடைய விசுவாசம் வளரணும். இதுதான் பாருங்கள் தேவனுடைய பார்வையில் விழிப்புள்ள ஜெபம். ஏன்னா நம்ம தேவனுக்கு உகந்ததை கேட்குறோம், தேவனுக்கு உகந்ததை கேட்குறோம். இப்போ பார்க்குற காரியம்லாம் நம்ம தேவைகளுக்கு கேட்குறது இல்லை, ஆவிக்குரிய குணநலன்கள் இதெல்லாம் லட்சணங்கள், இதுதான் நம்ம கேட்குறோம். 1 தெசலோனிக்கேயர் 3:10 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 3:10. உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே. உங்கள் விசுவாச குறைவுகளை நிவர்த்தி செய்யும் பொருட்டு எப்படி வேண்டிக்கிறாராம்? ஏன் பவுல் அப்படி சொல்றாருன்னா, விசுவாசம் இல்லைன்னா முடிஞ்சு போச்சு கதைன்னு அர்த்தம். விசுவாச வாழ்க்கையில் விசுவாசம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், புரியுதுங்களா? ஆகையினால் எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விழிப்புள்ள ஜபத்தில் முதலாவது பார்த்தோம் சத்தியம். சத்தியத்தை அறிகிற அறிவு எல்லா ஜனங்களுக்கும் வரணும். ரெண்டாவதாக பார்த்தோம் நீதி. நீதியாய் நம்மை நியாய தீர்ப்பு செய்வதற்கு ஒப்பு கொடுக்கணும்னு ஜெபிக்கணும். மூன்றாவதாக பார்த்தோம் சுவிசேஷம். எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டியது, அதற்காக ஜெபிக்கணும். நான்காவதாக பார்த்தோம் விசுவாசம். ஐந்தாவதாக பார்க்கிறோம் ரட்சண்யம் என்னும் தலை சீரா. அது கடந்த முறை நம்ம பார்த்தோம் ரட்சிப்பு. இது ரொம்ப முக்கியம். நிறைய இடங்களில் நிறைய பேர் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் என்னன்னா, என் குடும்பத்தில் இவங்க ரட்சிக்கப்படலைங்க, என் குடும்பத்தில் இவங்க ரட்சிக்கப்படலைங்க, இதுக்காக ஜெபிங்க, இதுக்காக ஜெபிங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மற்றவங்களிடத்தில் சொல்கிறத விட நீங்கள் ஜெபிங்க, நீங்கள் ஜெபிக்கணும், புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிறாடிவும் அவருக்கு சித்தம், அவருடைய சித்தம். முதல்ல தேவ சித்தத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் நிறைவேற்றணும். நிறைவேற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தேவனுடைய சித்தம் அங்கே நிறைவேற ஆரம்பித்து விடும். அதனால தான் பாருங்கள், ரட்சிப்பு ஏன் ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும்னா, ரட்சிப்பு 2 நிலை இருக்குது. ஒன்று, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும். ரெண்டாவது, ரட்சிக்கப்பட்ட நம்ம ரட்சிப்பில் நிற்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும். நல்லதுங்களா? பசங்க எரேமியா 42:11 வசனம். எரேமியா 42:11. நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். பாபிலோன் ராஜாவுக்கு பயப்படாதிருப்பாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே இருந்து இதாங்க ரட்சிப்பு. அதாவது பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது அதனுடைய பொருளெல்லாம் வேறு, தேவனுக்கு சித்தமான அதை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே கூட பாபிலோன் ராஜான்னு சொல்லியிருக்கிறாங்க. பாபிலோன்ன்றது ஒரு காலகட்டத்தில் முடிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் வெளிப்படுத்தல என்ன சொல்கிறாங்க? மகா பாபிலோன் விழுந்தது. அப்போ பாபிலோன் இருக்குதா? இல்லை. அப்போ பாபிலோன்னா அர்த்தம் இருக்குது, புரியுதுங்களா? அதெல்லாம் வருகிற நாட்களில் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தில் நிறைய விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அப்போது பாபிலோன்றது உலகம், தேவனுடைய சித்தத்தை செய்யாத உலகம். இப்போ இதிலிருந்து தப்பிக்கப்படணும்னா ரட்சிப்பு வேணும். ரட்சிப்புனா என்ன? தேவன் நம்மோடு கூட இருக்குது, புரியுதுங்களா?
அப்போ ரட்சிப்பு என்பது என்ன? தேவன் நம்மோடு கூட இருப்பது. நான் அவருக்கு ஒப்பு கொடுத்து உம்மை ஏற்றுக்கொள்கிறேன் போது அவர் நமக்குள்ள வரார். கரெக்டா இல்லைங்கதா? இதான் ரட்சிப்பு. இப்போ ரட்சிப்புக்காக ஏன் ஜெபிக்கணும்னா, அவர் நமக்குள்ள இருக்கிறாருன்றது ஓகே, நம்ம அவருக்குள்ள இருக்கிறோம்ன்றதுக்காக ஜெபிக்கணும். புரியுதுங்களா? தேவன் நம்ம கூட தான் இருக்கிறாரு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நம்ம தேவனுக்குள்ளே இருக்கிறோமா? அதுக்காக ஜெபிக்கணும். அதனால தான் பவுல் ஒரு இடத்துல சொல்கிறார், உங்கள் ரட்சிப்பு பிரயாசம் நிறைவேற ஜெபிக்கணும். பிரயாசம் பண்ணும். ரட்சிப்பு நிச்சயம் அது ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு காலத்தில் நான் ரட்சிக்கப்பட்ட அப்படியே நிற்கல, அந்த ரட்சிப்புக்காக என்னுடைய ஓட்டம் இருக்கணும், அந்த ரட்சிப்பில் நான் நிலைச்சிருக்கணும், அதுக்காக ஜெபிக்கணும். ரட்சிப்புக்குரிய அந்த வெளிச்சமே இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ண ஏதோ ஒன்று செஞ்ச இப்போ வந்துட்டு போயிட்டுருக்கோம், அப்படியே போயிட்டு இருப்போம். அது தவறு. நாம் பெற்ற ரட்சிப்பை நம்ம பாதுகாக்கணும். அதனால தான் இயேசு வெளிப்படுத்தல சொல்லும்போது என்ன சொன்னார்? முடிவு பரியந்தமும் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்புக்காக என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கணும், நீங்கள் ரட்சிப்பில் இருக்கணும்னு ஜெபிக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் ஏங்க பின்மாற்றத்தில் போகிறாங்க? இந்த ஜெபம் இல்லை, இந்த ஜெபம் இல்லை. சில சொல்லுவாங்க நல்லா இருந்துச்சுங்க பிள்ளைங்க, ரட்சிப்பின் அனுபவத்தில் நல்லா வந்தாங்க, இப்போ எல்லாம் பின்மாற்றத்தில் போயிடுச்சிங்க. ஏன்னா நீங்கள் ரட்சிப்புக்காக ஜெபிக்கலைங்க. நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதான் நடக்கும். நல்லா புரிஞ்சுங்க. உங்கள் வாயின் வார்த்தையின்படி தான் உங்கள் குடும்பம் இருக்கும். சர்ச்சுக்கு போகிறேன், என்னத்த சுகத்தை கண்டேன்னா முடிஞ்சு போச்சு, அப்படி தான் இருப்பீங்க. விளங்குதா? அப்போ அறிக்கை ரொம்ப முக்கியம். அதனால் ஜெபம் ரொம்ப முக்கியம். கடைசியாக தேவ வசனம் என்னும் ஆவியின் கட்டை. ஸோ 6வதாக பார்க்குறோம், தேவ வசனம் ரொம்ப முக்கியம். இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறது விழிப்புள்ள ஜெபம். ஏன்னா இன்னைக்கு வசனம் அறிவிக்கப்படுகிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் தான் ஆதிலே சொல்லும் போது சொல்லிட்டாங்க. வாசிங்க கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். கொலோசியர் 4:4. திருவசனம் சொல்லும்படியான வாசலை, திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் தெரிந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். பார்த்தீங்களா? இதுக்காக ஜெபிக்கணும் சகோதர சகோதரி. வசனம் அறிவிக்கப்படுறதுக்கு வாசல் திறக்கப்படணும். நான் நிறைய இடத்துல பைபிள் ஸ்டடி எடுக்கும் போது நான் சொல்கிற ஒரே விஷயம் இதுதான். என்னென்னா, நீங்கள் கேட்குறீங்க, கேட்டு அதோட விட்டுறாதீங்க. தயவுசெய்து நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுங்களேன், கர்த்தர் அப்படிப்பட்ட ஆட்களை உங்களுக்கு கொடுப்பார். நான் மாத்திரம் கேட்டுட்டு நான் மாத்திரம் உட்காந்து வந்தேன்னா பிரயோஜனம் இல்லைங்க. அப்போ மற்றவர்களுக்கு நம்ம என்ன கற்றுக்கொண்டோமோ அதை மற்றவர்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கணும். அப்போ வசனம் என்ன பண்ணுமா? அறிவிக்கப்படுவதற்கு வாசல்கள் திறக்கப்படணும். இன்னைக்கு நிறைய இடத்துல, நிறைய குடும்பத்தில், நிறைய சபைகளில், நிறைய ஊழியங்களில் ஏன் ஒரு எழுப்புதல் வரல, ஏன் ஒரு மாற்றம் வரலன்னா தேவ வசனம் அங்கே இல்லை. நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம், வசனம் சத்தியம். போன தடவை அதில் தான் பார்த்தோம். சத்தியத்தில் ஆரம்பித்து சர்வாயுத வரைக்கும் எதில் முடியுது? வசனத்தில் முடிஞ்சுது. அதே மாதிரி சத்தியன்றது அன்பை காண்பிக்குது, வசனமும் அன்பை காண்பிக்குதுன்னு கடந்த முறை காரியங்களை நம்ம பார்த்தோம். இங்கேயும் சத்தியத்தில் ஆரம்பித்து எங்கே தான் முடியுது? வசனத்தில் தான். அதே போல் தான் நம்முடைய ஜபமும் சத்தியத்தில் ஆரம்பித்து அதில் தான் முடியணும், வசனத்தில் முடியணும். எப்படி வசனத்தில் முடியணும்னா, வசனம் மற்றவர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்பது நம்ம ஜப குறிப்பில் ரொம்ப முக்கியமான குறிப்பு. இது தேவன் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு ஆசாரியர்களும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம். அதனால தான் பாருங்கள், இப்போ 2 தெசலோனிக்கேயர் 3:1 வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் 3:1. கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்படும்படிக்கு. இதாங்க ஜெபம் ரொம்ப முக்கியம். உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படுகிறது போல எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுமா? மகிமை. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் ஏன் நமக்கு சத்தியத்தை கொடுக்குறாருன்னா, இந்த சத்தியம் கொடுக்கறதுன்றது ஏதோ ஒரு ஏற்பாடு கிடையாது. சபையில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க, நம்மலாம் கேட்கணும், கற்றுக்கொள்ளணும், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நாங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது ரபிமார்கள் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? தேவன் உன்னை தேர்வு செய்திருக்கிறார். தன்னுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு தேவன் தேர்வு செய்திருக்கிறார்.
சத்தியன்றது வசனன்றது அதாங்க. தேவன் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறார். ஏன் செலக்ட் பண்ணியிருக்கிறார் தெரியுமா? அவருக்கு தெரியும் உங்களால் மட்டும்தான் சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல முடியும். அந்த தகுதி நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் அந்த சத்தியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்குறார். சும்மா கிடையாதுங்க. ஏதோ வந்தோம், உக்காந்தோம், கேட்டோம், இதுக்கு மார்க் போட்டு போகிறது கிடையாது. தேவன் சூஸ் பண்ணியிருக்கிறாரு. என்ன சூஸ் பண்ணியிருக்கிறாருன்னா, கற்றுக்கொண்டு மற்றவர்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய திராணி உங்கள் கையில் இருக்குது. ஆனால் தான் வேதத்தின் ஆழங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறார். இது ரொம்ப முக்கியம். அப்போது வசனம் உங்களுக்குள்ள பரம்பி என்ன பண்ணுமா? மகிமைப்படணும். இந்த மகிமை எல்லா இடத்துக்கும் போனோன்னு ஜெபிக்கணும். இதெல்லாம் பாருங்க, இதுதான் இயேசு சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். இது தாங்க தேவனுடைய ராஜ்யமும் நீதிக்குரிய ஜெபம், விழிப்புள்ள ஜெபம். அப்போ தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விழிப்புள்ள ஜெபத்தில் முதலாவது பார்த்தோம் சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகையினால் அந்த சத்தியம் எல்லா இடங்களுக்கும் போகணுன்னு ஜெபிக்கணும். ரெண்டாவது, நீதியினுடைய நியாய தீர்ப்பு நடக்கணும். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அந்த காரியத்துக்காக மற்றவர்களுக்கும் தேவன் அப்படி தீர்ப்பு செய்யணும்னு ஜெபிக்கிறோம். மூன்றாவதாக, சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். அல்லங்கதா, அதற்காக ஜெபிக்கிறோம். நான்காவதாக, ஜெபங்களில் விசுவாசத்தின் வளர்ச்சி இருக்கணும். ஐந்தாவதாக, ரட்சிக்கப்படுகிறவர்கள் தேவனுக்குள்ள இருக்கணும். ஆறாவதாக, தேவ வசனம் பரவி மகிமைப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுதான் பாருங்க விழிப்புள்ள ஜெபம். இல்லைங்களா? மற்ற காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறது தனிப்பட்ட ஜெபம். ஜெபத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. தேவனுக்கு சித்தமான பார்க்கலாம். ஒரு 7 காரியம் இருக்குது. ஜெபத்தை குறித்து நிறைய கோட்பாடுகள், நிறைய காரியங்களாக இருக்குது. கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்டு வந்த இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ காரியங்கள் இருக்குது பாருங்கள். அது என்னன்னா, அது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். சாத்தானுக்கு நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய திராணியை கொடுக்குது. தேவனுக்கு விரோதமாக எழும்புகிற மேட்டுமையான சிந்தையை அடக்குவதற்கு அது போராயுதமாக இருக்குது. அப்படி ஆரம்பிச்சது இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்குதுன்னு பார்த்தோம். நம்முடைய 6 ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்த்தோம். அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம். அதில் நிற்கிறதுக்குரிய விழிப்புள்ள ஜபத்தையும் பார்த்துருக்கோம். இப்போ சர்வாயுத வர்க்கன்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லைன்னு நீங்கள் கர்த்தருக்குள்ள அறிந்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஆகினால் சில பாடங்களை கேட்காதவங்க அன்பு சகோதரத்தில் கேட்டு அந்த பாடங்களை கேட்டு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுக்கு சித்தமானால் காரியங்கள் வாய்க்குமானால் நம் வருகிற நாட்களில் இன்னும் ஆவிக்குரிய சில பலமான காரியங்களை நம்ம தியானிக்கலாம். இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபி